மேம், குட் மார்னிங். ஹாய் 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 குட் மார்னிங். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எஸ் மேம். ஸோ பசங்களுக்கு நம்ம கால் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அக்கா நிறைய பேர் நிறைய இன்புட் கொடுக்குறாங்க. அப்பா அம்மா, ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸு, ஏன் நம்ம எங்களுக்கு டீச் பண்ண மென்டர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் முதற்கொண்டு நிறைய இன்புட் கொடுக்குறாங்கக்கா. எங்களால் எது அதுலேருந்து பெஸ்ட்டு, எது விடலாம், எது பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் டிசிஷன் எடுக்க முடியல. அது என்னன்னு மேம்கிட்ட கேட்டு கொஞ்சம் சொல்லுங்கக்கா அப்படின்னு என்கிட்ட பர்சனலாக ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க மேம். ஸோ இதை பற்றி உங்களுடைய இன்புட்ஸ் என்ன மேம்? வெரி குட் கொஷின். ஏன்னா பசங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்மளையே எடுத்துக்கிட்டா கூட ஒரு 18 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷனை கண்ணை மூடிக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் செஞ்சு முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் வேலையை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு தான் இருக்காங்க. பட் தட் இஸ் நாட் த ரைட் வே. இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ்ஸில் ஏறிட்டு இந்த பஸ் எங்கே போகுது அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த டிரைவர் என்ன சொல்லுவான், நீ எங்கே போகணும் அப்படின்னு கேட்பான். ஸோ நீ எங்கே போகணுன்னே டிசைட் பண்ணாமல் பஸ் எங்கே போகுது, எங்கே போனாலும் நான் அதில் வரேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இந்த குழந்தைங்க இருக்காங்க. இந்த பஸ்ஸில் ஏறு, அந்த பஸ்ஸில் ஏறுனா ஏறிடுறாங்க. அந்த பஸ் இவங்க போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போகுதா அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க டெஸ்டினேஷனையே இன்னும் பிளான் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை. ஸோ எது பண்ணணும்னாலும் முதல்ல அவங்களோட கோல், அவங்களோட டெஸ்டினேஷனை அவங்க டிசைட் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அவங்களோட பர்சனாலிட்டி என்ன, அவங்க யாரு, எந்த மாதிரியான பர்சன், அவங்களோட சுபாவம் என்ன அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக இவங்களை கேட்டால் மற்ற பசங்களை பற்றி சொல்லுவாங்க, ஆனால் இவங்களை பற்றி ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. அந்த பையனா அவன் பயங்கரமாக பேசுவான், இந்த பையனா வெறும் சிடுமூஞ்சியாக இருப்பான், அந்த பையனா பயங்கர லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் மற்றவங்களை பற்றி சொல்லுவாங்கல்ல. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட பேரண்ட்ஸ், இவங்களோட க்ளோஸாக பழகிறவங்க, இவங்களை அப்சர்வ் பண்ணுறவங்க கிட்ட இந்த ஒரு பர்சனோட பர்சனாலிட்டி என்ன, இந்த பையனோ பொண்ணோ என்ன மாதிரியான சுபாவத்தோடு இருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ அது ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டா இவங்க எது ரொம்ப நல்லா பண்ணுவாங்கங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஃபீல்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், எந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்ட்ரெஸ்டா, இல்லை ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்டா, பேங்கிங் இன்ட்ரெஸ்டா, இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்டா, ரிசர்ச்க்கு போகலாமா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா, இல்லை ஹாஸ்பிட்டல் சைடில், ஹெல்த் கேரில், இந்த மாதிரி பல ஏரியாஸ் இருக்கும் இல்லையா ஃபீல்டு. அதில் எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் ஒர்க். இதுதான் கரியர். ஸோ அந்த டைப் ஆஃப் ஒர்க்குங்கிறது இவங்க பர்சனாலிட்டியோட நம்ம அலைன் பண்ணிக்கிட்டு எது ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது, இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறமும் நல்லா ஷைன் ஆகக்கூடிய கரியர் என்ன, ஃபியூச்சரிஸ்டிக்காக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதை மாதிரி அவங்க நிறைய அனலிசிஸ் பண்ணவங்க. ஆக்சுவலாக நான் ஒரு 20,000 கரியர்ஸை அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எது கான்டெம்ப்ரரி, எது டையிங், எது ஃபியூச்சரிஸ்டிக்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பீப்புள் கிட்ட போய் அவங்க டிஸ்கஸ் பண்ணி எது ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும், எது இவங்களோட பர்சனாலிட்டியோட மேட்ச் ஆகும் அப்படின்றத முதல்ல பார்க்கணும். அப்போ அவங்க கரியரை டிசைட் பண்ணிடுவாங்க. கரியரோட வே மாறுமே தவிர அந்த கரியர் மாறாது. பேர் வேணால் மாறும், டைப் ஆஃப் ஒர்க் மாறும். டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் அந்த ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிற சொல்யூஷனும் அந்த வேலையும் மாறாது. ஸோ இவங்க அதை டிசைட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஆகணும்னா நான் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி தான் அவங்க பிரான்ச்சஸ் சூஸ் பண்ணணும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு பயங்கரமாக டிடெக்டிவ் மைண்ட் செட்லாம் இருக்கும். யார் கண்ட்லையும் படாத விஷயங்கள்லாம் அவங்களுக்கு படம், பயங்கர அட்டென்ஷன் டு டீட்டெயில் இருக்கும். ஸோ இவங்க ஒரு திருட்டை தடுக்கணும், திருடறதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சைபர் செக்யூரிட்டி பயங்கரமாக அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த அறிவு பசி இருக்கும்ல, எதையான ஒன்று கண்டுபிடிக்கணும், எதையான ஒன்று தடுக்கணும் அப்படின்னா அது மாதிரி சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணினதுக்கப்புறம் அவங்க காலேஜை சூஸ் பண்ணணும். ஸோ காலேஜை சூஸ் பண்ணும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க Tier 1, Tier 2 இல்லை நியூ காலேஜஸ் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, Tier 1ல் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, எல்லாருக்குமே ஏஐசிடி அப்ரூவல் வேணும் அப்படின்னா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா காலேஜுக்குமே இருந்து தான் ஆகணும். ஸோ அதில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக அந்த சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த நியூ ஏஐ டெக்னாலஜியில் எல்லாருமே படிச்சுட்டு தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. யாருக்குமே அவங்க படிக்கும் போது இது இல்லை சிலபஸில். அதனால ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரியான டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. மேபி இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், லைவ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்ககிட்டேருந்து சில இன்புட்ஸ் கிடைக்கும். ஸோ காலேஜ் சூஸ் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி கனெக்ட் இருக்கா, இண்டஸ்ட்ரியும் இன்ஸ்டிடியூட்டும் கனெக்டடாக இருக்காங்களா, டீச்சர்ஸ்
அந்த புக்கை தாண்டி அவங்களால சொல்லிக் கொடுக்க முடியுதா? ஏன்னா புக்கில் இருக்கிறது இவங்களே படிச்சுக்கலாம். சாட் ஜிபிடியில் போனால் அதுவே சிம்பிளாக சொல்லி கொடுத்துருவோம் எப்படி படிக்கணும்ட்டு. ஸோ அந்த டீச்சர்ஸுமே கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து அந்த மாதிரியான ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணி அவங்களுமே அந்த நியூ டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி டீச்சர்ஸ் இருக்காங்களா? அங்கே இருக்கிற ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து என்ன ஃபியூச்சரிஸ்டிக்காக என்ன நடக்குது உலகத்தில், எப்படி நம்ம பசங்களை தயார் பண்ணணும், இந்த சிலபஸ்குள்ளேயே அடுக்கி வைக்காமல் இவங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும். ஏன்னா அவங்க தான் வந்து எல்லாமே பிளான் பண்ணுவாங்க ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷனுக்கு அந்த மாதிரியான அவேர்னஸ் இருக்கா, அதெல்லாம் அவங்க வந்து பண்ணுறாங்களா, இல்லை பிளைண்டாக ஒரு சிலபஸை மட்டும் கிளாஸ் மட்டும் எடுத்து எக்ஸாம் வைக்கிறாங்களா? ஸோ அவங்களோட போய் டிஸ்கஸ் பண்ணணும். எந்த காலேஜ் அட்மிஷனுக்கு போனாலும் பிரின்சிபல் கிட்ட உட்காந்து பேசினாதான் அவங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன, எந்த மாதிரியான ப்ரோஆக்டிவாக அவங்க இருக்காங்க, எவ்வளோ அவேர்னஸ் இருக்குது அவங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றி அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு ஓகே நீ பக்கத்துலேயே வீட்டுக்குள்ளேயே காலேஜ் வேணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்காம எங்கே வந்து இந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எங்கே பர்சனல் கேர் இருக்குது. நிறைய காலேஜஸில் 2000 3000 5000 பசங்களாம் இருக்கிற இடத்துல ஒரு கேர் கிடைக்குமா நமக்கு பர்சனலாக? நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்களா, நமக்கு என்ன வேணும்னு கேட்பாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ சின்ன காலேஜஸ், ஸ்டார்டிங் காலேஜஸில் இருக்கிறவங்க கூட ரொம்ப அழகாக பர்சனல் கேர் பண்ணி நீங்கள் படிக்க முடியாத விஷயத்த கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை வேற லெவலாக மோட்டிவேட் பண்ணி உங்களோட லைஃப்பை வந்து மாற்றக்கூடிய, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய காலேஜஸை சூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் வந்து நீங்கள் சிகரத்தை கண்டிப்பாக எட்டலாம். ஓகே மேம், செம்ம மோட்டிவேஷனாக இருந்தது மேம். நான் உங்களுடைய இந்த ஐடியிலேருந்து இந்த வீடியோ காமிச்சு பசங்களுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணுறேன் மேம். பாய் மேம். பாய்.